إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله قال الله تعالى يقلب الليل والنهار إن في ذلك لعبرة لأولي الأبصار وقال نبينا صلى الله عليه وسلم ارتحلت الدنيا مدبرة وارتحلت الآخرة مقبلة رضيت بالله ربًا وبالإسلام دينًا وبمحمد صلى الله عليه وسلم نبيًا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகில உலகத்தை படைச்சு அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் மேலும் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் மேலும் நம் அனைவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, 2024 ஆண்டு முற்று பெற்று 2025 ஆண்டின் துவக்கத்திலே வீற்றிருக்கிறோம். இப்படியான இந்த தருணத்தில் இறை தூதர் அவர்கள் காலத்தை நோக்கி விட்ட செய்திகள் யாவை என்பதனையும் இந்த காலங்களின் வேகங்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்னென்ன என்பதனையும் ஓரளவு எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டி செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், யுகல்லிபுல் லைல வன்னஹார் இன்ன ஃபீ ذلك லஇப்ரத லிஉலில் அப்ஸார். இரவையும் பகலையும் மாறி மாறி சுழச் செய்வதில் அறிவுடையவர்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் உண்டு என்று ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். வல்லாஹு யுகத்திருல் லைல வன்னஹார் அலிம அல்லன் துஹ்ஸூஹு. ரப்பு சொல்றான், பகல இரவை மாற்றுறதுங்கிறது என்னுடைய தக்தீரில் உள்ளது, ஆனால் இதை யாரும் துல்லியமாக கணக்கிட முடியாதுன்னு ரப்பு சொல்கிறான். இன்னைக்கு நாம் பயன்படுத்திட்டு இருக்கிற, இன்னைக்கு 2025 ஆண்டில் இருக்கிறோம் என்று நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இது என்ன நாட்காட்டி முறைமை என்றால் இஸ்லாத்தின் அகீதாவுக்கும் முரணான ஒரு நாட்காட்டி. கிரிகோரியன் கேலண்டர் என்று சொல்லப்படுகிற 1582 ஆண்டு உருவாக்கப்பட்ட கிரிகோரியன் போப் என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்ட தொனியை பார்த்தீர்கள் என்றால் அன்றைக்கு வாழ்ந்த வணங்கப்பட்ட சிலர்களுடைய பெயர்களைத்தான் இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறைமையின் கீழ் மாதங்களின் பெயராக கொண்டு வரப்பட்டது. உமையாக ஜனவரி என்பது ஜானஸ் என்று அழைக்கப்படுகிற தொடக்கத்தின் கடவுளுடைய பெயராக பார்க்கப்பட்டவருடைய பெயர் தான் இன்னைக்கு ஜனவரியாக இருக்கு. பிப்ரவரி என்பது பிப்ருவா என்று சொல்லப்படுகிற சுத்திகரிப்பின் கடவுள் என்று அவர்கள் போற்றிய கடவுளுடைய பெயர்.
அதே போல மார்ச் என்பது மார்ஸ் செவ்வாயின் மாதம் என்பதாகவும், ஏப்ரல் என்பது ஆப்ரோடைட் என்று சொல்லப்படுகிற கிரேக்க காதல் கடவுளுடைய பெயர். மெய்யா என்பது மே என்பது மெய்யா என்கின்ற வசந்தத்தின் கடவுளுடைய பெயர் என்று சொல்கிறார்கள். அதே போல ஜூன் என்பது ஜுன்னா என்று சொல்லப்படுகிற கடவுள்களின் ராணியாக அவர்கள் பார்த்து வந்த ஒரு கடவுளுடைய பெயர். ஜூலை என்றால் ஜூலியட் சீசர், ஆகஸ்ட் என்றால் அகஸ்டிஸ் சீசர், செப்டம்பர் அப்படி அக்டோபர் எல்லாம் 9, 8, 9, 10 அப்படி முதல்ல 10 மாதங்கள் தான் முதலில் இருந்தது. ஜூலியட் சீசர் அகஸ்டிஸ் சீசர் உள்ளக வந்த பின்னாடி மாற்றிக்கிட்டாங்க. இந்த மாதிரி கையாடலுக்கு உள்ளாக்கப்பட்ட மோசமான முறையில் பார்க்கப்பட்ட ஒரு நாட்காட்டி முறைமை தான் இந்த கிரிகோரியன் காலண்டர் முறைமை. இதை நாம் ஏதோ நிர்பந்தத்தின் மூலமாகத்தான் இஸ்லாமியர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அஃபிஷியலாக நமது டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து, திருமணம் போன்ற நிகழ்வாளர்களை எல்லாம் இந்த நாட்காட்டியோடு ஒப்பிட்டுத்தான் இன்றைக்கு அரசாங்கம் பதிவு செய்ய சொல்கிறது என்பதனால் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இது கடவுள்களின் பெயர், இஸ்லாத்தின் அகீதாவுக்கு நேரடி முரணான ஒரு நாட்காட்டி முறைமை தான் இது. தனது எந்த கடவுள் உகப்பானவர்களோ அவர்களுக்கு அந்த நாட்களுக்கு மட்டும் 31, 30, கொஞ்சம் குறைந்தவராக இருந்தால் 29வது முடித்து விடுவார்கள். இப்படி ஒரு கையாடல் செய்யப்பட்ட ஒரு நாட்காட்டியை இன்னைக்கு நாம் சர்வசாதாரண ரொம்ப துல்லியமாக மனப்பாடமிட்டு சகஜமாக போய்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு நிர்பந்தம் கூட தெரியாது. சகோதரர்களே, இந்த கால சுழற்சியை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இர்தஹலத்தி துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா. உங்களுடைய துன்யா வாழ்க்கை உங்களை பின்னோக்கி கொண்டே செல்கிறது. ஒரு தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா, உங்களை மறுமை வாழ்வு முன்னோக்கி கொண்டே வருகிறது. லிகுல்லி வாஹிதி மின்ஹுமல் பனூன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சார்ந்தவர்கள். மேலே சொன்ன 2 விடயங்களை சார்ந்தவர்கள். நீங்கள் எதை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? கூனு அப்னாஇல் ஆகிரா வலா தகூனு அப்னாஇத் துன்யா. நீங்கள் இதிலே உலகத்தை சார்ந்தவர்களாக ஆகிவிடாதீர்கள், அது உங்களை ஏமாற்றிவிடும். மறுமையை சார்ந்தவர்களாக இருங்க. ஏன் தெரியுமா? இன்னல் யௌம அமலன் வலா ஹிசாபன் கதன் ஹிசாபன் வலா அமலன். இன்றைக்கு நீங்கள் என்ன சேட்டை வேணாலும் செய்யலாம், என்ன செயல் வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களை ரப்பு இறங்கி வந்து கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஆனால் கதன், நாளைக்கு ஒரு நாள் வரும், அன்றைக்கு கேள்வி மட்டும்தானே தவிர கொஞ்சம் நலவு செய்துவிட்டு வருகிறேனே என்று உலகத்தில் வாய்ப்பு கேட்க இயலாம். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நமது நிழல்களை போல மரணம் பின்தொடர்ந்து வருகிறது என்ற எண்ணப்பாங்கு நம்மிலே துணை பேர்களுக்கு காலத்தின் சுழற்சி மூலமாக பானமாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு நவநாகரீகம் உச்சகட்டத்தில் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் புத்தியில் மேலெழும்பியவர்கள். அறிவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்த காலகட்டத்தில் வீற்றிருக்கிறோம் என்றெல்லாம் தங்களை மாறுதட்டி கொண்டு இருக்கக்கூடிய சில புத்திஜீவிகளும் கூட இந்த ஆண்டை சில 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 1900 காவலர்கள் பாதுகாப்பு போடப்பட்டது. சென்னையில் பைக் ரேஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி 30க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காலணிகளுக்குள்ள இருந்து புத்தாண்டை கொண்டாடக்கூடாது என்றெல்லாம் விமர்சிக்கப்படுகிறது. கள்ள குழந்தைகள் நிறைய பிறக்கிற தினமாக 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்னாக செயல்பாடு நடந்திருக்கிறது. போதை வஸ்து பாவனை அதிகமாக இருக்கிறது. பல இளைஞர்கள் தன்னுடைய வாழ்நாளை வெகுவாக முடித்துக் கொள்வதற்குண்டான வழிகளை பார்த்து விட்டார்கள். ஒரு விழா கோலம் எடுக்கப்படுகிற ஒரு இடத்திற்கு எதற்கு 1900 நபர்கள் பாதுகாப்பு? தங்களை புத்திஜீவிகள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட தங்களால் மீட்டெடுக்க முடியாத உசிதமான, புனிதமான, உன்னதமான கால நேரங்களை மீட்டிக்கொள்ள இயலாது என்ற அளவுக்கு
மகத்துவமான இந்த காலம் முன்னோக்கி கொண்டு போய்கொண்டே இருக்கிறதே, ஒன்றை இழந்து விட்டோமே, வாங்க இயலாது என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறோமே, அதை கொண்டாட்ட தினமாக ஆக்குவது என்பது ஒரு அறிவுடைமையின் அடையாளமாக இருக்குமா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் அநேகர்கள் அந்த புத்தாண்டு தினவிழாவை கொண்டாடிய இளைஞர்களில் பல இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் என்பதும் காணொளியில் வெகுவாக நம்மால் அடையாளப்படுத்திக் கொள்ள இயலும் என்கிற அளவுக்கு அங்கே பார்க்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, காலங்கள் உருண்டோட உருண்டோட இறை தூதர் அவர்கள் அந்த காலங்களை குறித்து நமக்கு சொன்னது நேரடியாக நிஅமத் என்று அடையாளப்படுத்தியது. நிஅமதானி மக்பூனுன் கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராக் என்றார். இறை தூதர் அவர்கள் நேரடியாக ஒன்றை நிஅமத் என்று சொன்னார்கள் என்றால் இரண்டத்தான். ஒன்று ஓய்வு நேரம், அஸ்ஸஹத்து வல் ஃபராக். ஓய்வு நேரம் தனது ஆரோக்கியத்தை குறித்தான நிலை. இவைகளில் அநேக மனிதர்கள் கொடும்போக்காகவே இருக்கிறார்கள், கவனீனமாக இருக்கிறார்கள். மரண வாயிலை நோக்கி மன்னரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற கொஞ்சம் கூட எண்ணப்பாங்கு இல்லாம கிட்டத்தட்ட 365 நாட்கள் 12 மணி நேரம் 48 நிமிடங்கள் 46 வினாடிகள் ஒரு வருடத்தினுடைய கணக்கு. இவ்வளவு நேரத்தையும் வீணடித்து விட்டு அடுத்த வருடம் பார்ப்போம் என்று இருந்த வருடத்தில் செய்த செயற்பாடுகள், அவைகளில் செய்த தீமைகளை எல்லாம் கடந்து மறந்து மீட்டெடுக்காமல் கடந்து போகிற நிலைக்காக ஒரு புத்தாண்டு என்கின்ற ஒரு கொண்டாட்டம் வேறு. ஏன் முடிந்து விட்டதே பேச காரணம் என்ன? குற்ற உணர்வு வேண்டுமே, எனக்கு வேண்டுமே, நான் பேசுகிறேனே எனக்கு வேண்டுமே, நான் இவ்வளவு காலத்தை கடத்தி இருக்கிறேனே, என்ன நிலையில் என் ரப்பை நான் அணுகி இருக்கிறேன், பாவ மன்னிப்பு வாசலை தொட்டிருக்கிறேனா, பாவ மீழ்ச்சி அடைந்திருக்கிறேனா என்ற நிலையை ஒப்பிட்டு பாருங்கள். அநேகர்கள் குறை. சகோதரர்களே, முஸ்லீம்கள் இப்படியான கேளிக்கையான மார்க்கத்திற்கு முரணான செயற்பாடுகளை எப்படி அணுகுவார்கள் என்று சொல்கிற போது அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர வஇதா மர்ரூ பில்லக்வி மர்ரூ கிராம். மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை இஸ்லாமியர்கள் சாட்சி பகர மாட்டார்கள். அப்படின்னா என்ன? இஸ்லாத்துக்கு முரணான கொண்டாட்ட தினங்கள், அவைகளை இவன் கொண்டாடினான், ஒரு இஸ்லாமியன் கொண்டாடினான், அதை அடையாளப்படுத்தும் முகமாக எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டுமே, வாழ்த்துகள் தெரிவிப்போம் இணையதளத்திலே என்ற பெயரின் அடிப்படையில் வாழ்த்துகள் தெரிவித்து நகரக்கூடியவராக இருந்தார். அவர் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? இஸ்லாமிய கொள்கையை தாண்டி, இந்த மார்க்கத்தை தாண்டி வேறு மதமும் உண்மையானது என்பதை சாட்சி பகர முற்படுகிறார். அதைத்தான் ரப்பு சொல்கிறான், வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர. முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், முஃமின்கள், முஸ்லீம்களை தாண்டி முஃமின்கள் இதை செய்ய மாட்டார்கள். எதை? மார்க்கத்துக்கு முரணான செயலுக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக இருக்க மாட்டான். அப்படியே முரணான செயற்பாடுகள் நடக்கிற இடத்துல கடக்கிற ஒரு சூழல் அவனுக்கு ஏற்பட்டுட்டா, வைதா மர்ரூ பில்லக்வி மர்ரூ கிராம, சங்கையை அங்கேருந்து கலண்டு வந்துடுவா, நோண்டு வந்துடுவா. சூப்பராக இருக்க வான வேடிக்கை, இன்னி வெடிச்சுக்கிட்டு இருக்கானோ நம்ம ஆளு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம பையன். கேளிக்கை கூத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறான், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள். இன்னும் சிலர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நாம் மக்களோடு அண்டி வாழ வேண்டுமே, பிற சமுதாய மக்களோடு இணைந்து வாழ வேண்டுமே, மார்க்கம் இதை வேண்டாம் என்றோ இதை செய்தால் குற்றம் என்றோ மார்க்கம் சொல்லியிருக்கிறதா என்றால் இல்லை. இஸ்லாத்தின் அடிநாதம் என்ன, ஃபார்முலா என்ன? இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா.
பூலோகத்தில் இருக்கிற வசிக்கிற கோபாலா இருக்கலாம், ஜோசப்பா இருக்கலாம், அப்துல்லாவா இருக்கலாம், சிங்கா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாவற்றின் மீதும் எவன் ஒருவன் கருணை காட்டுவானோ, எவன் அதன் மீது அக்கறை செலுத்துவானோ, அவனின் மீது வானத்தில் உள்ளவன் அக்கறை செலுத்துகிறான், கருணை காட்டுகிறான் என்று சொன்ன மார்க்கம். கோபாலுக்கோ ஜோசப்புக்கோ அதே போல ஒரு அப்துல்லாவுக்கோ சிங்குக்கோ என்ன பிரச்சனைனாலும் அவன் கண்ணீரை முதலாவது துடைக்கிற கரமாக இஸ்லாமியனுடைய கரம் தான் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் தாற்பரிகமான உண்மை. இதற்கு மாற்று கருத்து பேச முடியாது. முதலில் நின்று, ஏன்னா நம்ம தான் நின்றிருக்கிறோங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் கொள்கை சார்ந்த பொங்கல் விழாவில் நாங்கள் அவர்களுடைய வைபவங்களில் நாங்களும் அனுசரிக்கிறோம், அவர்களை ஆதரிக்கிறோம். சிலர்கள் சொல்லுகிறார்களே மத சுதந்திரம் என்பது, மத சுதந்திரம் என்றால் என்ன? அவரவர்களுடைய மதங்களை அவரவர் பின்பற்றுவதற்கு உகப்பான விஷயங்கள் தான், அதுதான் மதத்தின்பால் சுதந்திரம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது பிற மத கலாச்சாரத்தை உங்களுக்குள் கொண்டு வரக்கூடாது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் நிலை. பிற மதங்கள் அதை சொல்லுவதில்லை. பிற மதங்கள், கிறிஸ்டியானிட்டி, இந்துயிசம் போன்ற கொள்கை கோட்பாடுகள் எங்களுடைய விழா கோலம் எடுக்கிற நாட்களை நீங்கள் அனுசரிக்க கூடாது, இது எங்களுடைய மதம் சார்ந்தது என்றெல்லாம் சொல்லல. அவங்க யார் வேணாலும் வந்துக்கலாங்கிறாங்க. ஆனால் நம்ம மார்க்கத்தினுடைய அடையாளம் அது இல்லை. அப்போ அடையாளத்தை தாண்டி பின்பற்றோம்னா இதுக்கு பேர் மத சுதந்திரம் அல்ல, மத சுதந்திரத்தை அபியூஸ் மிஸ்யூஸ் பண்ணுகிற நிலை. சகோதரர்களை, நாம் ஏற்கனவே சொன்னது, மனிதனின்பால் இணக்கம் இஸ்லாத்தின் கடமை, மதத்தின்பால் இணக்கம் என்பது இஸ்லாத்தின் கடமை அல்ல. லக்கும் தீனுக்கும் ஒளியது. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கும், எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. இதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இதையெல்லாம் தாண்டி இல்லைங்க, இது எப்படிங்க நாம் சமுதாயத்தில் இருக்கணுமே, ஓரளவு தெரியணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், ரப்பு ஒரு எச்சரிக்கைக்குண்டான வசனம் நீங்கள் எடுத்து படித்து பார்க்கணும். நான் முதல்ல படித்து பார்க்கணும். உங்களைன்னு சொல்கிறது முதல்ல உங்களை சார்ந்ததல்ல, முதல்ல என்னத்தான், நான் என்னை பார்த்து தான் முதல்ல நான் பேசணும். அதுக்கு குர்ஆன் சொல்லுது பாருங்கள், 2வது அத்தியாயம் 120வது வசனம், சூரத்துல் பக்கரால 120வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நபியே, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் யூதர்கள், நஸராக்கள், பிற மதத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய பொருத்தத்தை அவர்களுடைய மதம் சார்ந்த நிலையில் செய்த அவருடைய பொருத்தத்தை நீ நாடுவா என்றார். அப்படி அவர்கள் விரும்பக்கூடியவளாக இருந்தா, எங்க மனதத்தில் இழுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விரும்புறாங்க, நீ அதுக்கு தக்க நடந்தன்னு சொன்னா, உனக்கு அப்படி தெரிஞ்சா முதல்ல நீ சொல்ல வேண்டியது குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நீ சொல்லு அல்லாஹுடைய நேர்வழி தான் உண்மையான நேர்வழின்னு சொல்லு. அடுத்ததான் ரப்பு சொல்றா, நபியே வல இனித்தபஅத அஹ்வாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம் மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர். நபியே இல்லை அந்த மக்களோட இணக்கமாக இருந்தால் தான் நம்ம சமுதாயத்தில் பார்லிமெண்ட்டில் அங்கங்கெல்லாம் இடம் பிடிக்க இயலும், அதுக்காக மறந்து அவங்களோட மதமாக சார்ந்து போகிறோம். அப்படி நீ செஞ்சனா என்கிட்டேருந்து காப்பாற்றுறவன் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். நபியே எச்சரிக்கின்றான் ரப்பு, மாலக்க மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர், உனக்கு எந்த உதவியும் கிடையாது. சகோதரர்களே, எந்த மனிதன், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளோ, நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டிருக்கிற நமது துணைகள், இவர்களையே 100% திருப்தி அடைய செய்திட முடியாத நம்முடைய செயற்பாடுகளினால். ஆனால் யாருடைய திருப்திக்காக இல்லாமல் வாழ்ந்து அந்த திருப்தி என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியையும் தாண்டி இவர்களுடைய திருப்தியை நாடி வாழ்ந்தோம் என்று சொன்னால், அது ஜோசப்பா இருக்கலாம், அப்துல்லாவா இருக்கலாம், கோபால கிருஷ்ணனா இருக்கலாம், யாருடைய திருப்தி என்ன அல்லாஹ்வுடைய திருப்தியை தாண்டி அது போனாலும் பரவாயில்ல, இவன் திருப்தியை அடைஞ்சிடணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதை ரப்பு ஏமாற்றமடைய செய்வான். மனிதர்கள் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றமடைய செய்வார்.
எதிர்பார்ப்புகள் தான் நம்முடைய பெரும்பாலான கவலைக்கு அடித்தளமாக இருக்கு. எதிர்பார்ப்புகள், தேவையற்ற எதிர்பார்ப்புகள். சயின்ஸ் சொல்கிறது அன்பு என்பது செயற்கை என்கிறது. அன்பு அல்ல, சுயநலம்தான் இயற்கை. மனிதனுடைய படைப்பு சுயநலம்தான் இயற்கை, அன்பு அல்ல இயற்கை. அப்படி என்றால் யானை குட்டி போடுகிற போது அந்த குட்டி அந்த மடுவுலேருந்து கீழே அந்த விழும்போது ஒரு சிங்கம் வந்து கடிச்சிருது. அன்புனா அது இருக்கணும்ல, குட்டி போடும்போது கடிக்கூடாதுப்பா அப்படின்னு இருக்குதா? இல்லை, சுயநலம். இன்னைக்கு பிள்ளைகளோட நம்மளாம் எப்படி வளர்க்குறோம், பெற்றவர்களை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம வயசானப்புறம் அவங்க உதவணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஏதாவது ஃபால் ஆனாலும் அவங்க நம்ம தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். அவங்களால முடியாது சில சமயங்களில். பிள்ளைகளை வளர்க்கும் போதே எதிர்பார்ப்ப, இவன் தான் நாளைக்கு, இவன் தான் நாளைக்கு, இவன் தான் நாளைக்கு, நாளைக்கு நீ நினைக்கிற, அதில் ஏமாற்றம் அடைஞ்சிடுற, வாழ்க்கையை முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிட. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைய செய்வது இயற்கை, மனிதனுடைய இயற்கை. ஆனால் ரப்பு சொல்கிறா, நீ என்ன நம்பிட்டனா உன நான் கையே விட மாட்டேங்கிறா. அந்த உண்மையாளனுடைய நம்பிக்கை தருகிற வாசகத்தை ஏன் நம்முடைய கல்வியில் பொருந்தையில் வைக்கையில் மனசில் அதை ஆழமாக வச்சா நிச்சயமாக ரப்பு நமக்கு உதவுவான். நம்ம அடைய நினைக்கிற இலக்கு, துன்யா இலக்காக இருக்கலாம், ஆக்கிரத்து இலக்காக இருக்கலாம், அவைகளை அல்லாஹ் லேசாக நம்மளை அடைய செய்யும். அவனை திருப்திப்படுத்தணும்னு நினச்சான். அப்படி திருப்திப்படுத்தக்கூடியவளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவாங்க. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கினியவர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறதும், திருப்திப்படுத்த நினச்சா யாரை திருப்திப்படுத்தணுங்கிறத குறித்தும், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும்னா என்ன வழி அப்படிங்கிறத குறித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு சொன்ன நசீஹத், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன நசீஹத்தை சுருக்கமாக சொல்லி முடிச்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, மனில் தமஸ ரிதல்லாஹி பிஸஹத்தின் நாஸ். நல்லா கவனிக்கணும். மனில் தமஸ ரிதல்லாஹி பிஸஹத்தின் நாஸ். நீங்க மனிதர்கள் பொருந்தி கொள்ள வேண்டாம், அல்லாஹ் பொருந்தினால் போதும் என்று நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள். முதல்ல மக்கள் உங்களை வெறுப்பாங்க. அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் என்கின்ற செயலை நீங்க உலகத்தில் அரங்கேற்றினா மக்கள் உடனே உங்களை தூக்கிட மாட்டாங்க. தௌஹீதுடைய வளர்ச்சி ஆரம்ப கட்டத்தை நம்ம மனசில் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போதைக்கு தௌஹீதுடைய ஆரம்ப கட்டத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நாம் ஒரு செயலை உலகத்தில் அரங்கேற்றினா முதல்ல மக்கள் தான் உங்களை வெறுப்பாங்க. அவனை அடிப்பாங்க, துவைப்பாங்க, கொல்லக்கூட முயற்சி செய்வாங்க, மூச்சை நிறுத்தணும்னு முயற்சி செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. முதல்ல மக்கள் வெறுப்பாங்க. ஆனால் நீ அவசரப்பட்டுறக்கூடாது. மக்கள் வெறுக்கத்தான் செய்வாங்க, அவசரப்படக்கூடாது. நீ எதிர்த்து அப்படிலாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, மக்கள் வெறுத்துட்டாங்கன்னு அது தொடராது. ரிதல்லாஹு அன்ஹு, ரதியல்லாஹு அன்ஹு. உங்களை அல்லாஹ் முதல்ல பொருந்தி கொள்வான். அல்லாஹ் பொறுத்ததுக்காக என்ன செஞ்சீங்க, அல்லாஹ் பொருந்தி கொள்வான். பின்னாடி முக்கியமான விஷயத்தை பாருங்க, ஓ அருதா அன்ஹுன் நாஸ். உங்களை மக்களும் பொருந்தி கொள்வான். தௌஹீதை பேசவன் தொண்டையை உடைப்பேன்னு சொன்ன மஅதல்லா இன்றைக்கு தௌஹீதுடைய பள்ளிவாசல்களில் முன்சப்புகளில் தொழக்கூடியவர்கள் அநேகர். ஓரிரை கொள்கையை பேசினால் உயிரோடு விடமாட்டோம் என்று சொன்ன ஆரம்ப காலகட்டத்தை யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களே வழிநடத்தக்கூடிய பெரும் தலைவர்களாக, தௌஹீதை வழிநடத்தக்கூடிய பெரும் ஆளுமைகளாக ஆகியிருக்கிறார். ஓமைக்காக சொல்கிறேன், நிறைய விஷயத்தை ஒப்பிட்டு கொள்ளலாம். குடும்பத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக ஒரு செயலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உமா அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏயா ஏண்டா அப்படி செய்யறா, நான் பொறுத்த புள்ள, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிலாம் சொல்லுவாங்க. முதல்ல அவங்க வெறுப்பாங்க, பொறுத்துரு. அது கட்டமாக அல்லாஹ் உன்னை பொருந்திக்கிடுவான் முதல்ல. ரெண்டாவது, உன்னை வெறுத்த உமா அப்பா உன்னை பொருந்திக்கிடுவான். முதல் விஷயம். அடுத்ததா உபதேசத்தை பாருங்க, தொடருது.
ஒமனில் தமஸ ரிதன் நாஸி பி ஸஹத்தில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தெல்லாம் இல்லை வாப்பா, உலகத்தில் வாழ்றதுக்கு மனுஷன் பொருத்தம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக மனிதனுடைய பொருத்தத்துக்காக உலகத்தில் ஒரு செயலை நீ அரங்கேற்றுவேன்னு சொன்னா அல்லாஹ் சஹிதல்லாஹு அலைஹி, முதல்ல ரப்பு உன் மேலே கோவப்படுவான். அல்லாஹ் பொருந்திக்கிட்ட மாட்டான். பொருத்தத்துக்கு எதிர்ப்பதான் கோபம், பொருந்த மாட்டான். அல்லாஹ் கோவப்படுவான் முதல்ல. மக்கள்லாம் அவனை பொருந்தம் தானே செஞ்ச. அடுத்தது பாருங்க, வஅஸ்கத அலைஹின் நாஸ், மனிதன் நன்றி கேட்டவன், அவன் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றம் அடைய செய்வான். நீ அவன்ட பொருத்தத்துக்காக ஒரு செயலை செஞ்சா அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணான்னு சொல்லி முதல்ல அல்லாஹ் ஒன்று அவன் வெறுத்துருவான். ஒன்றை முதல்ல மக்கள் பொருந்துற மாதிரி, ஹஜ்ஜியார் நீங்கள் தான் கிளப்பு எல்லாம் திறந்துக்கிட்டு, தேட்டர் எல்லாம் திறந்துக்கிட்டு, ஏன்னா போதை வஸ்து பாவனைகளை, உற்சாகம், கேலி கூத்துகளை எல்லாம் சமுதாயத்தாரங்க ஹஜ்ஜியார் நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க மக்கள் முதல்ல உங்களை. ஆனால் நாளடைவில், ரொம்ப நாள் எடுக்க வேணாம், அதுக்கும் பொறுத்து இருக்கணும். வஅஸ்கத அலைஹின் நாஸ், நீ பொருந்தணும்னு நினச்சி செஞ்சல மக்களுக்கு, அவன் ஒன்றை வெறுத்து போடுவான். இதுதான் உலகம். நீங்கள் உலகத்தில் எந்த செயலை செஞ்சாலும் ரெண்டாவது இடத்த மனிதனுக்கு கொடுங்க, முதல் இடத்த ரப்புக்கு கொடுங்க. முதல் இடம் இறைவா, இதை நான் செய்கிறேன்னா உனக்காக மட்டும்தான் செய்கிறேன், இதோடைய எதிர்பார்ப்பு உன்னிடத்தில் மட்டும்தான் தவிர இவன்கிட்டேருந்து கிடையாது. இவன் ஒரு கால் நம்மளை ஏமாத்தானும் நமக்கு உடனே ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு திரும்பிடுவோம். ஒரு கால் அவன்ட ரிதா இல்லாமல் சக்தை அடைஞ்சிருந்தோம்னா, கோவத்தை அடைஞ்சிருந்தோம்னா, இவன் நம்மளை எதிர்பார்த்து செஞ்சு நிறைய செஞ்சு கொண்டு வந்திருப்போமே, அவன் நம்மளை ஏமாற்றி அடையும் போது எங்கடா உளுந்து போகலான்னு நினைப்போம், நம்மளோட வாழ்க்கையை எப்படி முடிக்கலான்னு நினைப்போம், இருண்டடைஞ்ச முகமாக ஆகிடும். எந்த எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றம் அடைய செய்திடாத ஒரே ஒருத்தன் நம்மளை படைச்ச ரப்பு மட்டும்தாங்க, வேறு யாரும் இல்லை. உங்களோட எதிர்பார்ப்பை நான் 100% பூர்த்தி செய்ய முடியாது, நான் பலகீனமானவன். அப்போ இந்த பலகீனமானவன் மேலே நீங்கள் எதுக்கா நீங்கள் அவன் என்கிட்ட பொருத்தவன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், உங்களை பொருத்தத்தை நாடி நான் செஞ்சிருந்தேன்னு வைங்க, 4 பேர் என்னை தூச்சிட்டு போவீங்க, 4 பேர் என்னை திட்டிட்டு போவீங்க. அல்லாஹ் என்னை வெறுத்துட்டான்ல, உங்கள் பொருத்தத்திற்காக நானும், ஏன் பொருத்தத்துக்காக நீங்களும் இல்லை. ரப்புக்காக வந்திருக்கிறோம், அமலை அடைஞ்சிட்டோம், நன்மையை அடைஞ்சிட்டோம். ரப்புக்காக வந்திருக்கிற நன்மையை அடைஞ்சிட்டேன். இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் அவன்கிட்ட போ. இதை வாழ்க்கை உதாரணத்துக்கு சொல்கிறேன். வாழ்க்கையை இப்படி அணுகி பாருங்க, எந்த பழக்க வழக்கங்களும் நமக்கு பாதிப்பை தராது, சந்தோஷமாக வாழலாம். சரியா? நிம்மதியான வாழ்வை உலகத்தில் வாழ்கிறதுக்கு இது ஒரு வழி. அல்லாஹ் மேலே அல்லாஹ் மேலே ரிதாவை மட்டும் வைங்க. உலகத்தில் உள்ள அவங்களுடைய ரிதாங்கிறது 2ஆம் பட்சம் வைங்க. அப்பந்தான் நம்முடைய வாழ்வு லேசாகும். நம்முடைய வாழ்வை நிம்மதியான வாழ்வாக ஈருலகிலும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.